தக்கலை அருகே செல்போன் கோபுரம் தீப்பிடித்தது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது C4 Tech தமிழ் சேனல். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை அருகே தனியாருக்கு சொந்தமான 3 மாடி கட்டடம் உள்ளது. தரைத்தளத்தில் ஒரு மருந்தகம் இயங்கி வருகிறது. கட்டடத்தில் முதல் மற்றும் 2வது தளங்கள் காலியாக உள்ளன. 3வது மாடியில் தனியாருக்கு சொந்தமான செல்போன் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு செல்போன் கோபுரம் திடீரென தீப்பிடித்தது. அப்பொழுது காற்று பலமாக வீசியதால் தீ மெதுவாக பரவ தொடங்கியது. இதை கண்ட வழிப்போக்கர்கள் அருகிலுள்ள தக்கலை தீயணைப்பு நிலையம் மற்றும் மின்சார வாரிய அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக மின்சார வாரிய ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மின் இணைப்பை துண்டித்த பிறகு தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க தொடங்கினர். சுமார் 1 மணி நேரம் போராடிய தீயை முற்றிலுமாக அணைத்தனர். செல்போன் கோபுரத்தில் இருந்த கம்பிகள் மற்றும் மின் சாதனங்கள் தீயில் எரிந்து நாசமாகின. பின்னர் நடத்தப்பட்ட விசாரணையில் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.